இந்த நபர் ஒருத்தரை கொல்றதுக்காக வெறும் 4 புல்லட் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு போட்ல இருந்துகிட்டே அவருடைய டார்கெட்டை அடிக்கணும். தண்ணியில அப்படியே அந்த போட் மிதந்துட்டு இருக்கிறதுனால ஸ்னைப்பர் ரைஃபிள் அதுல செட் பண்ணா ஒழுங்கா ஏம் பண்ணி டார்கெட்டை அடிக்கவே முடியாது, ஆடிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு கேமராலாம் ஸ்டெபிளைஸா இருக்கிறதுக்காக கிம்பிள் செட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இவரே ஒரு கிம்பிளை ரெடி பண்ணி அதுல அந்த ஸ்னைப்பர் ரைஃபிளை கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அதை அப்படியே எடுத்து தன்னுடைய உடம்புலையும் பொருத்திக்கிட்டு இப்போ அந்த ஸ்னைப்பர் ரைஃபிளுடைய பொசிஷனை கரெக்டா ஏம் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்றாரு. இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குது. அப்ப சடனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரேடார்ல அப்படியே அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பணக்காரனுடைய சேஃப்டிக்காக ஒரு ட்ரோன் அப்படியே பறந்து வந்து இது என்ன போட்டுன்னு பாக்குறதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அது முன்னாலேயே கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ ஒரு துணி எடுத்து அந்த ரைஃபிள் மேல போத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த செக்யூரிட்டி கார்டும் அவர் ஃபிஷர்மேன் தாங்கிறத நம்பிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போய் தைரியமா அதுல குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு பர்மிஷன் கொடுத்துறாரு. அந்த பணக்காரனும் அந்த தண்ணியில இறங்கி குளிக்கிறதுக்காக வெளியில வரான். அதே நேரத்துல இங்க இவரு ஒரு புல்லட் எடுத்து அந்த ரைஃபிள லோட் பண்ணிக்கிட்டு ஏம் பண்ணி கரெக்டா ரெடியா இருக்கிறாரு. அவன் வந்து தண்ணியில குதிக்கிறதுக்கு முன்னாலேயே அவனை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா இங்க ரொம்ப ஆளா அதிகமா அடிக்கிறதுனால அவரால் ஒழுங்கா ஏம் பண்ணவே முடியல. இப்ப அவன் வேற அப்படியே தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணிடுறான். அதனால இப்ப அவனை கொல்றது இன்னும் வேற கஷ்டமாயிடுச்சு. அவன் கூடவே ஒரு பாடி கார்டும் தண்ணியில குதிச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே கண்டினியூஸா ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால ஒழுங்கா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. இவரு இங்க இந்த ரைஃபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு ஸ்பீட் போட்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு இவரு நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ முதல்ல அவனை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போட்ல வேகமா வந்துகிட்டு இருக்கும் போது அவர் அப்படியே சுட்டு சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவருடைய ரேடார்ல அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா இன்னொரு ட்ரோன் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவர் வச்சிருந்த ஒரு சிக்னல் ஜாமர் எடுத்து அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா சிக்னலையுமே கட் பண்ணி விட்டுறாரு. கட் பண்ண அடுத்த செகண்டே அந்த ட்ரோனுக்கு சிக்னல் கிடைக்காம அது அப்படியே டமால்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. அதனால அந்த பணக்காரனுடைய செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க. இப்போ அவர் அந்த ஸ்னைப்பர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவர் கூடவே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பாடி கார்டு அவரை பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ள அழுத்துறாரு. ரொம்ப நேரம் அந்த தண்ணிக்குள்ளேயே மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியாம சுவாசிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் லைட்டா மேல வராங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அந்த பாடி கார்டுடைய மண்டையிலேயே ஷூட் பண்ணி அவன் அப்படியே சாகடிச்சிடுறாரு. அதனால பதறி போன அந்த பணக்காரன் அப்படியே தண்ணிக்குள்ள உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டே வேற ஒரு இடத்துக்கு போயிடலான்னு போக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவன் எப்ப மேல வருவான்னு சொல்லிட்டு கையில அந்த ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு ஏம் பண்ணிக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி அந்த பணக்காரன் ஒரு செகண்ட் வெளியில வருவான் பாருங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவனுடைய கதையை முடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு.